அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ண எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தென் இன்டர்வியூக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். சரிங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை அசஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோல குரூப் 1 கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ், ஒரு 20 டாபிக்ஸ் கிட்ட நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 20 டாபிக்ஸ்ல இருந்து எப்படிலாம் கேள்வி கேட்கலாம், என்ன சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் திங் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணாலே உங்களோட ஆன்சர்ஸை இன்னும் கொஞ்சம் வெல் அப்டேட்டடா கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ லாஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்க கான்பிடென்டா ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல பேசுறத வச்சுதான் இருக்கு. ஸோ நீங்க கான்பிடென்டா பேசுறதுக்கு இந்த ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா பாத்தீங்கன்னா கேஸ்ட் சென்சஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு பர்னிங் இஷ்யூவா தான் இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் இன்டர்வல்ஸ்ல வந்து நமக்கு கேஸ்ட் சென்சஸை பத்தி மத்திய அமைச்சர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, நம்மளுடைய முதலமைச்சரும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. சரிங்களா? அப்ப கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேஸ்ட் சென்சஸ்னா என்ன, அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஆர்எல்ஸ் எதுக்காக கேஸ்ட் சென்சஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? இப்போ கேஸ்ட் சென்சஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிகள், எவ்வளவு ஜாதிகள் இருக்காங்க, ஒவ்வொரு ஜாதிகள்லயும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவா இருக்கிறத நம்ம கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ கேஸ்ட் சென்சஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டாண்டை எடுத்தாகணும் அந்த இடத்துல. சோ நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப சேஃபான ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு இஷ்யூல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்டாண்டை நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். சோ அப்படி பாக்குறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேஸ்ட் சென்சஸை பத்தி என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எதுக்காக கேஸ்ட் சென்சஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வரலாம். எதுக்காகலாம் தேவைப்படுது, நமக்கு வந்து ஒவ்வொரு கேஸ்ட்லயும் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு திட்டங்களும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டிஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸை வாங்கிட்டு இருக்கலாம், ஒரு சில கம்யூனிட்டிஸ் ரொம்ப குறைவான பெனிஃபிட்ஸை வந்து வாங்கிட்டு இருக்கலாம். சோ இந்த ஒரு இம்பேலன்ஸை அட்ரஸ் பண்றதுக்காகவுமே நமக்கு இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கறப்பதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்டையே நம்ம எடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப கேஸ்ட் சென்சஸை பத்தி தமிழ்நாடு அரசாங்கம் என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது, ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டோட நிலைப்பாடு. ஓகேங்களா? அதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. சரிங்களா? கேஸ்ட் சென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. இந்த தீர்மானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நமக்கு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இந்த தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்ததா இதை தாண்டி உங்களுக்கு இந்த கேஸ்ட் சென்சஸை பத்தி என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸ்னா என்னன்னு கேட்பாங்க, எதற்காக தேவைப்படுது அப்படிங்கறத கேட்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கேஸ்ட் சென்சஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அடுத்தது கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத நம்ம மாநில அரசாங்கம் எடுக்க முடியுமா முடியாதா, ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க, அதற்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். ஒய் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினை கேட்கலாம். சரிங்களா? சோ அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கொஸ்டினை வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும், ஏன் யூனியன் கவர்மெண்ட் தான் எடுக்கணும்னு நம்ம வலியுறுத்துறோம் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி சென்சஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிற இன்னொரு சட்டமும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 2 சட்டங்கள் படி பாக்குறப்ப ஒரு மாநில அரசாங்கத்தினால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கேஸ்ட பத்தின சர்வே மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு கேஸ்ட பத்தின சர்வே மட்டும்தான் எடுக்க முடியும், சென்சஸா அதை எடுக்க முடியாது. ஏன் சென்சஸா எடுக்க முடியாது அப்படின்னா சென்சஸ் டேட்டா அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. அப்ப யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? சோ அப்ப நம்ம ஒரு ஆன்சரை இப்படி பிரசன்ட் பண்ணலாம்,
தமிழ்நாடு அரசாங்கத்தினால ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 அண்ட் தென் சென்சஸ் ஆக்ட் 1948 இது ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு அதை அலோ பண்றது இல்ல. ஒரு மாநில அரசாங்கத்தால கேஸ்ட் பேஸ்ட் சர்வே மட்டும்தான் எடுக்க முடியும், கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸை எடுக்க முடியாது. அதையும் மீறி ஒரு மாநில அரசாங்கம் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நீங்க பிரசன்ட் பண்ணோன்னே எக்ஸாம்பிளுக்கு பீகார் கவர்மெண்ட் ரீசெண்டா கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுத்தாங்க, அந்த மாதிரி ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்னால எடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியை கூட கேட்கலாம். சோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னா கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத இந்த ரெண்டு சட்டங்கள் படி பாக்குறப்ப எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு பீகார் அரசாங்கமே பார்த்தோம்னா ஒரு கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கறத எடுத்திருந்தாங்க. ஆனா என்னாச்சு, உச்சநீதிமன்றம் அந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸை வந்து ஸ்டே ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ் ஸ்டே ஆர்டர் பண்ணல, அந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸை பேஸ் பண்ணி அவங்க ரிசர்வேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க பீகார்ல. சோ அதை தடை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்ப அந்த டேட்டாவை எடுத்து எந்த ஒரு யூஸுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. அதனாலதான் தமிழக அரசாங்கமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாநில அரசாங்கங்கள் வந்து ஒரு கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுத்தா அது உச்சநீதிமன்றத்தினால ஸ்டே ஆர்டர் பண்ண முடியும். இதே மத்திய அரசாங்கம் எடுத்தாங்கன்னா அது எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. அதனாலதான் மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசாங்கம் வலியுறுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா, சோ நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டு விஷயங்களை சுத்தி தான் இருக்கணும். சரிங்களா, சோ கேஸ்ட் பேஸ் சென்சஸ்னா என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன, எதுக்காக கேஸ்ட் பேஸ் சென்சஸ் தேவைப்படுது, ஏன் தமிழக அரசாங்கத்தினால எடுக்க முடியாது, இல்ல ஏன் தமிழக அரசாங்கம் எடுக்க கூடாது, ஏன் மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணுங்கிறத கேட்கறாங்க, வேற ஏதாவது உதாரணங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும். ஓகேங்களா, சோ இதே இன்னொரு கொஸ்டின் வரும், கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கிறதுனால நமக்கு ஜாதிவாரி கலவரங்கள் அதிகமா வராதா அப்படிங்கறத கேட்பாங்க. ஓகேங்களா, சோ இதுக்கு சிம்பிளா நம்ம பிரசென்டா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை வச்சு சொல்லிடலாம். சிம்பிளான கொஸ்டின் தான். இப்ப பீகார்ல ரீசெண்டா கேஸ்ட் பேஸ் சென்சஸ் அப்படிங்கறது எடுத்தாங்க. அதுல பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெளிவாவே சொல்லியிருந்தாங்க. எம்பிசி கியூல, பிசி கியூல, எஸ்சி கியூல அப்படிங்கறதுலாம் இருந்துச்சு. ஓகேங்களா, ஆனா இந்த சர்வேவை பார்த்துட்டு அந்த இடத்துல கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வரல. ஓகேங்களா, சோ லிட்ரேசி ரேட் கம்மியா இருக்கக்கூடிய பீகார்லயே கேஸ்ட் பேஸ் சென்சஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு கம்யூனல் வயலன்ஸ் ஆர் கேஸ்ட் வயலன்ஸ் அப்படிங்கிறது வரல. இப்ப தமிழ்நாட்டிலுமே அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது கண்டிப்பா அது நடக்காது அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட கோட் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன். சோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா எல்லாருமே இந்நேரத்துக்கு மார்க் இன்டர்வியூல கண்டிப்பா இந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப டீலிமிட்டேஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டீலிமிட்டேஷன், அந்த டேர்முக்கான டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, சோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா process of fixing the number of seats and boundaries அப்படிங்கிறதா. சரிங்களா, சோ எவ்வளவு தொகுதிகள் இருக்கணும், அந்த தொகுதிகளோட எல்லை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்றதுதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கறது எப்பயுமே பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். சரிங்களா, நம்ம இல்ல இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் படியே பார்த்தோம்னாலும் பாப்புலேஷன் பேசிஸா தான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. சரிங்களா, அப்ப டீலிமிட்டேஷன்னா என்ன, அதோட பேக்ரவுண்டை இனிஷியலா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டீலிமிட்டேஷன் கமிஷன் பத்தி கொடுத்துருக்கோம். ஹிஸ்டாரிக்கலி பாக்குறப்ப நமக்கு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு சீட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தோம்னா இன்னொரு 25 இயர்ஸ்க்கு சீட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த டேட்டாஸ் இது எல்லாமே பேசிக்கான டேட்டாஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது நமக்கு கொஸ்டினா வந்துச்சு அப்படின்னா டீலிமிட்டேஷன் அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அப்ப உங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப டீலிமிட்டேஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. சரியா, அப்ப டீலிமிட்டேஷன் பத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டை தான் நீங்க எடுக்கணும். சரிங்களா, அப்ப தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, சோ ஒரு விஷயத்த நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசாங்கம் அசம்பிளில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரெசல்யூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்மளோட ஸ்டாண்டா எடுத்துக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா, சோ அந்த ஒரு ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரெசல்யூஷன் பாஸ். எக்ஸாம்பிளுக்கு கேஸ்ட் சென்சஸா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், 2 லாங்குவேஜ் பாலிசியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரெசல்யூஷன்ல என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்திருப்பாங்களோ அதை தான் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருப்போம். பிடிஎஃப்ல இருக்கு, அப்புறமா எடுத்து பாருங்க. சரியா, சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட ஒப்பீனியன் என்ன, எப்படி சதர்ன் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா,
ஸோ டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 543 சீட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ கரண்டா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 543 சீட்ஸ் வந்து இருக்கு. இந்த 543 அப்படிங்கிற நம்பரை பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை மட்டும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு வந்து நெகட்டிவா வந்து முடியும். சரிங்களா. இப்ப நமக்கு கரண்டா பார்த்தோம்னா 543 அப்படிங்கிற இந்த லோக்சபா சீட் கவுண்ட்ல 39 சீட் பார்த்தோம்னா தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷனா இருக்கு. இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி இதை நம்ம சொல்றோம் இல்லையா. இதுவே கரண்ட் பாப்புலேஷன் டேட்டாவை எடுத்து பண்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசோட ரெப்ரசன்டேஷன் 80ல இருந்து 91 இன்க்ரீஸ் ஆகும். இதுவே தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா 39ல இருந்து 31 டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல உத்தரப்பிரதேசக்கு பார்த்தோம்னா ஒரு 11 சீட் கெயின் ஆகுது, நமக்கு பார்த்தோம்னா ஒரு 8 சீட் வந்து லாஸ் ஆகுது. எப்போ பிரசன்ட் பாப்புலேஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம பண்றப்ப ஒரு 8 சீட்டை நம்ம இழக்கிறோம். சரிங்களா. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஓகேங்களா. அதான் எக்ஸிபிட் 1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இதே இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லோக்சபா சீட் கவுண்ட் அப்படிங்கறத 848 இன்க்ரீஸ் பண்ணி அத லேட்டஸ்ட் பாப்புலேஷன் பேசிஸ்ல லேட்டஸ்ட் பாப்புலேஷன் ரேஷியோ பேசிஸ்ல நம்ம பிரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட் பாப்புலேஷன் படி பாக்குறப்ப உத்தரப்பிரதேஷ்க்கு 80 இருக்கிறது பிரசன்ட் பாப்புலேஷன் வச்சு பண்றப்ப 143 இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா 39 இருக்கிறது 49 இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இங்க பார்த்தோம்னா 63 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து பிரசன்ட் பாப்புலேஷனை வச்சு பண்றப்ப. ஓகேங்களா. இதுவே நம்ம 1971 பாப்புலேஷனை பேஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு 61 சீட் வந்து கிடைக்கும். சரிங்களா. அப்ப 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி பண்ணோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. 12ல 22 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே பிரசன்ட் பாப்புலேஷன் வைஸ் வச்சு பண்றப்ப நமக்கு ஒரு 10 சீட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம அப்போஸ் பண்றோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிளா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம பாப்புலேஷன் டேட்டா அப்படிங்கிறது 1971 பாப்புலேஷன் ரேஷியோவை தான் எடுத்துக்கணும். இந்த பிரசன்ட் பாப்புலேஷன் ரேஷியோவை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெசல்யூஷன்லயே அதை தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம சீஃப் மினிஸ்டரும் அதே தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ஆஃப் 1971 அப்படிங்கிறது தான் மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அதுக்காக ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் எல்லாம் கூட ட்ரெண்ட் ஆச்சு ரீசென்ட்லி. அது மட்டும் இல்லாம வேற என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ், பஞ்சாப், ஹரியானா இவங்க எல்லாம் சேர்ந்து. ஓகேங்களா. சோ ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆன் டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு 25 வருஷத்துக்கு பார்லிமெண்டரி சீட்ஸா அப்படியே பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்காங்க. சரியா. சோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் அந்த டீலிமிட்டேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். அரல்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் கேட்கிறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்டாண்ட உங்களோட சஜஷன்ஸா நீங்க பிரசன்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். சரியா. அடுத்தது 16th ஃபினான்ஸ் கமிஷன். சோ 16th ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி பேசிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் 31, 2025 இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க்கிங் பீரியட் அப்படிங்கிறது 2026ல இருந்து 2031 வரைக்கும் இருக்க போது. அரவிந்த் பனகாரியா அவர் தான் சேர்பர்சனா இருக்காரு. இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள். என்ன ஆர்டிகல் அது எல்லாமே நமக்கு தெரியும். அதை தாண்டி இப்போ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா. சோ 16th ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்டயும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு செட்டப் வந்து அவங்களுமே வந்து மீட்டப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட ப்ரொபோசல்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. சரியா. சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான விஷயங்களை டிமாண்ட் பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. சோ என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் பினான்ஸ் கமிஷன் கிட்ட பிரசன்ட் பண்ண 3 விஷயங்களை நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஒரு 3 சேலஞ்சஸ் தமிழ்நாடு வந்து இந்த 3 சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரண்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணக்கூடிய 3 முக்கியமான சேலஞ்சஸ் என்னன்னா
ஃபர்ஸ்ட் திங், இம்பாக்ட் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரிடர்கள்னால தமிழ்நாடு அதிகமா பாதிப்படையுது அப்படிங்கறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி எல்டர்லி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்தது அர்பனைசேஷன், ரேபிட் அர்பனைசேஷனை பத்தியும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கக்கூடிய இன்க்ரீஸ் இன் அர்பனைசேஷனை பத்தியும் பேசியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த 3 விஷயங்கள் தான் தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரைமரி சேலஞ்சஸா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ வேற என்ன நம்ம ப்ரொபோசல்ஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இந்த வெர்டிகல் டெவல்யூஷனுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய வெயிட்டேஜஸ் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. லைக் இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கும் ஒவ்வொரு சர்டன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வெயிட்டேஜா கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வெர்டிகல் டாக்ஸ் டெவல்யூஷன் ஃபார்முலால தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு கண்ட்ரிஸ் எக்கானமி. ஓகேங்களா? ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் எக்கானமி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரு கிரைட்டீரியாவை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிரைட்டீரியாவுக்கு வெயிட்டேஜா பாத்தீங்கன்னா 15% கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவரால் வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படிங்கிறது 41%ல இருந்து 50% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுவுமே தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ரொபோசல். ஈவன் குஜராத் கவர்மெண்ட் கூட இந்த ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப நம்ம 16th ஃபினான்ஸ் கமிஷனோட இன்டராக்ஷன்ல என்னெல்லாம் கீ பாயிண்ட்ஸா இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 41 to 50% அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா இருந்துச்சு. அடுத்தது ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு கண்ட்ரிஸ் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அடுத்தது நம்ம ஸ்டேட் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறதையும் பார்த்திருந்தோம். சரிங்களா? சோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் இருக்கணும், இந்த 100% எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தனியாவே ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். 35% அப்படிங்கிறது இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு கொடுக்குறாங்க, 20% பாப்புலேஷனுக்கு, 20% டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு, 15% பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு எக்கானமி அப்படிங்கிற புது கிரைட்டீரியா, அதுக்கு கீழே 15%. அடுத்தது 10% டு அர்பனைசேஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இப்படிதான் நம்ம இந்த 100% பிரிக்க போறோம். ஓகேவா? சோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன ப்ரொபோசல்ஸ். 16th ஃபினான்ஸ் கமிஷன் கேட்கிறாங்க, தமிழ்நாடு ரிலேட்டடா அது கேட்கறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். இதை ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரிலேட்டடா கேட்கிறப்ப வாட் இஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறத கேட்கலாம். அண்ட் தென் உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத கேட்கலாம், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். இது தேவையா, இது தேவை இல்லையா அப்படிங்கறத கேட்பாங்க. சரியா? அப்படிலாம் கேட்கிறப்ப நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு சிமிலரா இருக்கணும். அப்படின்னு பாக்குறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம வழக்கம் போல ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்கோம். ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னா அதான் ரிஸ்டோர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்டா இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங் அது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் இந்த ரெசல்யூஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து நம்ம ப்ரீமெச்சூரா டிசல்யூஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு சில சட்டப்பேரவைகளை 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, கலைக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் ஒரு சில சட்டப்பேரவைகளை 5 ஆண்டு தாண்டியுமே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இன்கேஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநிலத்துல ஆட்சி கலையுது. ஓகேங்களா? அப்படி ஆட்சி கலைஞ்சதுக்கு அப்புறமா புதுசா ஒரு தேர்தல் நடத்தி புதுசா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வரும். அந்த அரசாங்கத்தோடைய பதவி காலம் அப்படிங்கிறது 5 வருடம் இருக்காது. அந்த ரிமைனிங் பீரியட் எவ்வளவோ அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற சைக்கிள் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இந்த 2 விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் இதுதான் ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, மாநிலங்களோட உரிமைகள் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ப்ரொபோசல்ஸ்ல நமக்கு சைமல்டேனியஸா லோக்சபாக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கறது பார்த்திருப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்சா 100 டேஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸையும் நடத்தணும் அப்படிங்கிறது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருந்துச்சு. இதையுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாநில அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் எப்ப தேர்தல் நடத்தணும் நடத்தக்கூடாது அப்படிங்கறத. அதுக்கு
மத்திய அரசாங்கம் எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அதுதான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கு. அடுத்தது 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் விமன் கேண்டிடேட்டா இருக்கப்ப இதை பத்தி கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப பேக்ரவுண்டையும் நம்ம பாத்துக்கணும். 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் த சென்ஸ் 33% ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் லோக்சபாஸ் இல்லையா? சோ அதுக்கு ஹிஸ்டாரிக்கலி பாக்குறப்ப நம்ம 1996ல இருந்து நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த பில் பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது 2008 ராஜ்யசபால மட்டும் பாஸ் ஆயிருக்கும். சோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கரண்ட் அமெண்ட்மெண்டோட பேர் என்ன, நரிசக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிற இந்த பில், இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ 33% ரிசர்வேஷனை கொடுக்குது. இந்த ரிசர்வேஷன் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத பண்ணுவாங்க. அந்த டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். சரிங்களா? நடைமுறைக்கு வர்ற இயர்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு இந்த 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். அதோட டைம் பீரியட் அப்படிங்கிறது 15 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம அமெண்ட்மெண்ட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? சோ இதுதான் 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் இது எல்லாமே. சோ இதுல தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்த வெல்கம் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ அதனால நம்ம இதுக்கு அகெயின்ஸ்டா பேசணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு நம்ம வெல்கம் பண்ணிருக்கோம். அதனால நல்ல விஷயம் தான் அப்படிங்கறதே சொல்லி முடிச்சுக்கிட்டா போதும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பேர்னிங் இஷ்யூவா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராஃப்ட் யூஜிசி ரெகுலேஷன்ஸ். சமீபத்துல யூஜிசி அவங்க ஒரு ஹையர் எஜுகேஷன்ல ஒரு சில ரெகுலேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறதுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் அந்த டசல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. சரிங்களா? சோ அப்படி பாக்குறப்ப இந்த டிராஃப்ட் யூஜிசி ரெகுலேஷன்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அப்போஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் எதெல்லாம் அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா? சோ வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கான்ட்ரவர்சியலா ஆல்ரெடி இருக்கதான் செய்யுது. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நேம கவர்னருக்கு பரிந்துரை செய்யறாங்க. கவர்னர் அதை அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஓகேங்களா? சோ அப்ப இதுவே ஆல்ரெடி ஒரு பிரச்சனையா இருக்கப்ப சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரோலே இந்த இடத்துல ரொம்ப டிமினிஷ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒரு சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கறத இந்த ரெகுலேஷன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப இந்த சர்ச் அண்ட் செலெக்ஷன் கமிட்டி இருக்கனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ரோல் சுத்தமா அந்த இடத்துல இல்லாம போகுது. சோ அதை அப்போஸ் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன் வைஸ் சான்சலர் டென்யூர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் சான்சலர்ஸோட டென்யூர் அப்படிங்கறத 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸா இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இதையுமே நம்ம அப்போஸ் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூஷன் ஆஃப் நான் அகாடமிக்ஸ் இன் வைஸ் சான்சலர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லைக் இப்ப பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல பப்ளிக் பாலிசியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ புதுசா வந்திருக்க ரெகுலேஷன்ஸ் படி. சோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சனை எப்படி நம்ம அகாடமிக்ஸ்குள்ள ஒரு வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க்குமே வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேண்டட்டரி எக்ஸாம்ஸ், அதாவது மேண்டட்டரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ யூஜி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறத ப்ரொபோஸ் பண்றாங்க. அதே மாதிரி யூஜி டு பிஜிக்குமே பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத ப்ரொபோஸ் பண்றாங்க. சோ இதை கண்டிப்பா நம்ம அப்போஸ் பண்ணதான் செய்வோம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தோம்னா கான்ட்ரவர்சியல் ப்ரொவிஷன்ஸா இருக்கு இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் டைரக்ட் அசால்ட் ஆன் ஃபெடரலிசம் அண்ட் ஸ்டேட்ஸ் ரைட் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? டைரக்ட் அசால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நேரடி தாக்குதல் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தோம்னா ஜனவரி மாசம் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த ரெசல்யூஷன்ல எதெல்லாம் நம்ம முக்கிய பிரச்சனைகளா சுட்டி காட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்ரெடி நடக்கக்கூடிய ஸ்கூல் பேஸ்ட் அண்ட் தென் யூஜி பேஸ்ட் அசஸ்மெண்டே இனஃபா இருக்கு ஒரு ஸ்டூடெண்டோட கேப்பபிலிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு. சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் தென் நம்மளோட மார்ஜினலைஸ்ட் பீப்புளையும் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் இன் எம்இஎம்இ சிஸ்டம். இந்த எம்இஎம்இ அப்படின்னு பார்த்தோம்னா
மல்டிபிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது என்ன மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ காலேஜ் ஜாயின் பண்றப்போ ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு தேர்ட் இயர் போறதுக்கு பதிலா ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் ஒரு இன்டர்ன்ஷிப் போகலாம், இல்ல நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு வருஷம் வேலைக்கு போகலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு பிரேக் என்னால எடுத்துக்க முடியும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் திங்கை முடிச்சுட்டு மறுபடியும் தேர்ட் இயர் நான் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபோர்த் இயர் போறதுக்கு முன்னாடி இன்னொரு 6 மாசம் நான் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா மேபி இருக்கலாம். பட் ஸ்டில் இந்தியன் கான்டெக்ஸ்டுக்கு இது நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதையும் தமிழக அரசாங்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ இதனால என்னன்னா, இந்த மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரிட்டென்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்னால டிராப் அவுட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 2 காரணத்தினாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து அப்போஸ் பண்றாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி பார்த்தோம்னா வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், அதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவின்ஷன்ஸையும் நம்ம அப்போஸ் பண்றோம். சர்ச் செலக்ஷன் கமிட்டியை அப்போஸ் பண்றோம். இன்க்ரீஸ் இன் டென்யூர் அப்படிங்கறதையும் அப்போஸ் பண்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்க்ளூஷன் ஆஃப் நான் அகாடமிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அப்போஸ் பண்ணதான் செய்யறோம். ஸோ இது எல்லாமே யூஜிசி ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்டா இருக்கு. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல என்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, என்ன இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ்ட் இஷ்யூஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னெல்லாம் முக்கியமா கேட்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு எக்கனாமிக் சர்வே இருக்கு. சோ எக்கனாமிக் சர்வே பாத்தீங்கன்னா கட்டாயம் நமக்கு எக்கனாமிக் சர்வேல இருந்து கேள்வி வரதா செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு எக்கனாமிக் சர்வே அப்படிங்கறத பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் இந்த எக்கனாமிக் சர்வே வந்து நமக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா எக்கனாமிக் சர்வே பத்தி ஒரு 2 லைன்ல சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேவா? சோ 2 லைன்ல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது தமிழ்நாடு எக்கானமியோட கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பிரசன்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாடு எக்கனாமியோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், என்ன சேலஞ்சஸ் இருக்கும், அதுக்கு என்ன பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கறது சிம்பிளா சொல்லி முடிச்சா போதும். சரிங்களா? இவ்வளவுதான் எக்கனாமிக் சர்வேல ஆக்சுவலாவே இதுதான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்டோட growth ரேட் எப்படி இருக்கு, அரௌண்ட் 8.33% நம்ம growth ரேட் இருக்கு. நேஷனல் எக்கானமிக்கு பார்த்தோம்னா 9.21% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா நேஷனல் ஆவரேஜை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இந்த டெமோகிராபிக் டிரான்சிஷனை ஃபேஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. 66% இருந்து 63% நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டிக்ளைன் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம முக்கியமா இன்னொரு டேர்ம் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடு டெமோகிராபிக் டிரான்சிஷனோட சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா எபிடமியாலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு புதுசா இருக்கும். மற்றது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த எபிடமியாலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது தமிழ்நாடு வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, எபிடமியாலஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ்நாடு டெமோகிராபிக் டிரான்சிஷனையும் ஃபேஸ் பண்ணுது, எபிடமியாலஜிக்கல் டிரான்சிஷனையும் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ மத்தபடி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து கீ டேட்டா பாயிண்ட்ஸா தான் இருக்கும். தமிழ்நாடோட எக்கானமி எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்த கண்டென்ட்ஸ் தான். நம்ம பேனல் மெம்பர்ஸும் பார்த்தோம்னா இந்த பேசிக் கண்டென்ட்ஸ் அவங்களுமே பார்த்திருப்பாங்க. சோ இந்த டேட்டாஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு பட்ஜெட், கண்டிப்பா தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து நிறைய கேள்விகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல என்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருந்துச்சு, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன சிறப்பான திட்டங்கள்லாம் இருந்துச்சு, உங்க ரீஜனை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அல்லது உங்க ஊரை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லுவீங்க. எதனால அந்த திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன காரணம், என்ன, ஏன் இந்த திட்டம் இவ்வளவு
அறிவிப்புகள் இருக்கப்ப இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் பிடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தமிழக அரசாங்கம் பட்ஜெட் உரையில என்ன சொல்லப்பட்டிருந்துச்சோ அதை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன இருந்துச்சு அப்படிங்கறத சோ இத ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? ரீட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெடிமேடான ஒரு ஆன்சரை இந்த இடத்துல ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச அறிவிப்புகள் என்ன, ஒரு 2 சொல்லுங்க இல்ல 3 சொல்லுங்க அப்படிங்கறது கேட்கலாம். அப்படி இருக்கப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிறது எல்டர்லி பீப்புளுக்காக தமிழக அரசாங்கம் 25 முனிசிபல் கார்பரேஷன்லயே கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா சோசியல் ஹார்மோனிக்குன்னு ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் நம்ம அவார்டு கொடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. சோ அதை நீங்க சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு விமன் கேண்டிடேட்டா இருக்க பட்சத்துல இந்த HPV வேக்சினேஷன் அப்படிங்கறத தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த போறாங்க. இப்ப இது ஒரு தேவையான நடவடிக்கையா இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது 2-3 விஷயங்களை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரியே நமக்கு அக்ரி பட்ஜெட் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க இங்க. ஓகேவா? சோ அக்ரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ரீஜன் பேஸ் பண்ணி அக்ரி பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க அக்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இதுல இருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதே மாதிரி அக்ரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன இருக்கு அப்படிங்கறது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு மாசமும் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் அங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் விவசாயிகளோட இன்டராக்ட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல சொன்ன அறிவிப்புகளே ரொம்ப ஈர்க்கப்பட்டுச்சு, என்ன ஈர்த்த ஒரு அறிவிப்பாக இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லலாம். ஏன் அப்படிங்கிற கேள்வி கட்டாயம் வரும். ஏன் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும், இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது கேட்கலாம். அதற்கு சரியான ஆன்சரை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய சப்போர்ட்டிவான பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஃபார்மர்ஸோட போய் மீட் பண்ண போறாங்க. அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும், அரசு அலுவலர்கள் விவசாயிகளை போய் சந்திக்கிறப்ப அரசாங்கம் விவசாயிகளுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த விவசாயத்துல புதிய முறைகள் என்னெல்லாம் இருக்கு, நியூ ஃபார்மிங் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தின சஜஷனை கொடுக்க முடியும். கிளைமேட் சேஞ்ச் பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இந்த மாதிரி பல்வேறு இன்புட்ஸை ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னால அந்த ஃபார்மருக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி விவசாயிகளும் பார்த்தோம்னா அரசாங்க தரப்புல இருந்து விவசாயிகளுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். விவசாயிகள் என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களால பெட்டரா எடுத்து சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன், 2-வே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பாசிபிளா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி, இந்த நாலேஜ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பாலிசி மேக்கிங்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியும். சோ இது ஒரு நியர் பெர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும் இந்த திட்டத்தை பத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னா. சரியா? சோ அது மட்டும் இல்லாம நிறைய அறிவிப்புகள் இருக்கு. வேற அறிவிப்புகள் கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். சோ அதை ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி பாத்துங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ஸ் ரெண்டுமே நம்ம எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட்டை தனித்தனியா ஒரு வீடியோவா நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதையும் ஒரு தடவை எடுத்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். சோ இந்த கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிற விஷயத்துக்கு எல்லாருமே ரெடிமேடா ஒரு ஆன்சர் வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு சஜஷன் இருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரீசெண்டா இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சரை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரீசெண்டா இருக்கக்கூடிய மோதல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பில்லுக்கு அசென்ட் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? சோ மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்னுமே ஒரு 12 பில்ஸ் கிட்ட பெண்டிங்கா தான் இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 3 வருஷமா இது பெண்டிங்கா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா வாக் அவுட் ஃப்ரம் தி அசம்பிளி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர்ல கவர்னர் உரையாற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்லயே அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா போன வருஷமும் இந்த கவர்னர் உரை அப்படிங்கிறது முழுமையாக வாசிக்கப்படாம தான் இருந்துச்சு. பாதியிலேயே நம்ம கவர்னர் அதை புறக்கணிச்சுட்டு வெளியே போயிருப்பார். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வருஷமுமே இந்த நேஷனல் ஆந்தம், நீராறும் கடல் விடுத்த இந்த 2 பாடல்கள்ல முதல்ல எந்த பாடலை போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை எழுந்தனால கவர்னர் இந்த வருஷமும் அந்த உரையை வாசிக்காம வெளியே போயிருப்பார். சரிங்களா? சோ இது கான்ஸ்டிடியூஷனலி பாக்குறப்ப
ஒரு சரியான நடைமுறையாக இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதையுமே ஒரு பிரச்சனையா நம்மளால கோட் பண்ண முடியும். அதே மாதிரி சமீபத்துல பார்த்தோம்னா நம்மளோட 2 லாங்குவேஜ் பாலிசி வந்து ஓபன் ஸ்பேஸ்ல அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட கவர்னர். சோ இதுவுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? சோ இதுதான் நம்ம கொடுத்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கிட்ட கேட்கலாம், இந்த கவர்னர் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், இந்த ஒப்புதல் தராமையே இருக்காரு, இப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். அதுக்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல படிச்ச கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸே இந்த இடத்துல நம்மளோட சொல்யூஷன்ஸா கொடுக்க முடியும். அந்த வகையில பார்த்தோம்னா பூஞ்சி கமிஷன் வந்து 6 month டெட்லைன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சோ ஒரு பில்லுக்கு ஒரு 6 month டெட்லைன் அப்படிங்கறத கொடுக்கணும், ஒப்புதல் தருவாரா வேண்டாம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக. அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் அசம்பிளி ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணி திருப்பியும் ரீகன்சிடரேஷனுக்கு வந்த பில்ல திருப்பி பாஸ் பண்ணி அனுப்புறப்ப கவர்னர் அதுக்கு ஒப்புதல் தராம அப்படியே வச்சிருக்கிறது கரெக்டா தப்பா அப்படிங்கறத கோர்ட் வந்து எக்ஸாமைன் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு விஷயமா நம்மளால சஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து கிளாரிபிகேஷன் வேணும். ஓகேங்களா? என்ன ஃபேக்டர் கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா கவர்னர் எப்பெல்லாம் இந்த பிரசிடென்ட்டுக்கு பில்ல அனுப்பி வைக்கலாம், இந்த மாதிரியான ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பாக்கெட் வீட்டோவை பத்தின ஒரு கிளியர் கான்ஸ்டிடியூஷனலி பாக்குறப்ப இந்த பாக்கெட் வீட்டோ அப்படிங்கறது அவரால் பயன்படுத்த முடியும். ஆனா இந்த பாக்கெட் வீட்டோ பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது, மசோதாக்கள் ரொம்ப டிலே ஆகுது இல்லையா? சோ அப்ப அதற்கும் கோர்ட் வந்து ஏதாவது ஒரு முடிவை சொல்லணும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. பேசிக்கா இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க சொன்னாலே போதும். சரியா? சோ லைக் 6 month டெட்லைன் தேவைப்படுது. இன்னும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பஞ்சாப் கவர்னரை பார்த்து சுப்ரீம் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மெச்சூரிட்டியோட நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ரீசெண்ட் ஜட்மெண்ட்ஸை கூட நீங்க கோட் பண்ணி சொல்ல முடியும். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன் மைனிங் இஷ்யூ அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ டங்ஸ்டன் மைனிங் இஷ்யூ பத்தி இது வந்து ஒரு இஷ்யூவா இருந்தது, இப்ப இஷ்யூ முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கிறோம் என்ன இன்கேஸ் கேட்டாங்கன்னா மதுரை சார்ந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த டங்ஸ்டன் பிரச்சனை எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நம்ம கொடுத்துருக்கோம். சோ டங்ஸ்டன் மைனிங் இஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னா அந்த இடத்துல அரிட்டாபட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ அதனால அந்த இடத்துல மைனிங் பண்ணோம் அப்படின்னா அது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுக்கும் ஆபத்தா முடியும், லோக்கல் எக்கோசிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த லோக்கல் பீப்புள் வந்து அதிகமா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே பார்த்தோம்னா அசம்பிளில நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்போம். தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கேட்காமயே மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி அதை மைனிங் பண்றதுக்கான ஒப்புதலை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம அப்போஸ் பண்ணியிருந்திருப்போம். சோ நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்த ஒரு மைனிங் அப்படிங்கிற மைனிங்க்கு கொடுத்த அந்த அப்ரூவல் அப்படிங்கறத கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சரியா? சோ அதுதான் இந்த டங்ஸ்டன் மைனிங் இஷ்யூ அப்படிங்கிறது. பேசிக்கா பார்த்தோம்னா டங்ஸ்டன் அப்படிங்கிற எலமெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? சோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத கூட கேட்கலாம். சோ அதுக்காக தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ இந்த இடத்துல பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பத்தி பேசுறப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமக்கு காசம்பட்டி காடுகள் அப்படிங்கிற இன்னொரு பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? காசம்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. இது ரீசெண்டா வந்த விஷயம், போன வாரம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த விஷயம். சோ அரிட்டாபட்டி அப்படின்னு நீங்க சொல்றப்ப அந்த இடத்துல கட்டாயம் இந்த ஒரு கேள்வி வரும். அப்ப இதையும் நீங்க சொல்றதுக்கு ரெடியா இருந்திருக்கும். சரியா? அடுத்தது கிரிமினல் லாஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் ஃபர்ஸ்ட் இந்த நியூ கிரிமினல் லாஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஏன் ஐபிசி சிஆர்பிசில என்ன பிரச்சனை இருந்துச்சு, எதுக்காக அதை மாத்திட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். சோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்த சட்டங்கள், ரொம்ப ஓல்டான சட்டங்களா இருந்துச்சு, அதே மாதிரி அவுடேட்டடான சட்டங்களா இருந்துச்சு. சோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு பிரசன்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரசன்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிற இந்த 3 சட்டங்களையும் இயற்றி இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பழைய சட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு, ஆனா இந்த புதிய சட்டங்கள் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு அப்படிங்கறது. பழைய சட்டங்கள் குற்றம் தரது நோக்கமாக கொண்டுள்ளது, ஆனா இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் நீதியை வழங்குவதை தான் நோக்கமாக கொண்டிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இது எல்லாமே பார்த்தோம்னா கவர்மெண்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட் தான், அதுதான் நம்ம அப்படியே சொல்றோம். சரிங்களா? சோ இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த கிரிமினல் லாஸ்க்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கறத பார்த்தோம்னா
ஸோ இனிஷியலி இந்த மசோதாக்களை நம்ம லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப தமிழக அரசாங்கம் அந்த நார்மன் கிளேச்சரை வந்து அப்போஸ் பண்ணாங்க. எந்த ஆர்டிகலுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 348 கீழே நமக்கு சட்டங்கள் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கணும், ஆனா இந்த பெயர்கள் வந்து ஹிந்தியில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நியூ கிரிமினல் லாஸ் அப்படிங்கறத தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸை ப்ரப்போஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். யார் தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த சத்யநாராயணன் கமிட்டி பாத்தீங்கன்னா இந்த கிரிமினல் லாஸ் தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. மத்திய அரசாங்கம் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் மாநில அரசாங்கம் எப்படி அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் பண்ணலாம். ஏன்னா கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சோ மாநில அரசாங்கங்கள் வேணும்னா அவங்கவுங்க மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான சில சேஞ்சஸ பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த நியூ கிரிமினல் லாஸ்ல இருந்த சேலஞ்சஸ் என்ன, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்த்தாங்க, அது என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கு இந்த நியூ கிரிமினல் லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அப்படிங்கறத கேட்கலாம். சோ அதற்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு ஒரு 6 மாத இடைவெளியில பாத்தீங்கன்னா இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அதாவது டிசம்பர் 2023 சட்டம் இயற்றப்படுது, 1 ஜூலை 2024 நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. அப்ப இந்த 6 மந்த் கேப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னஃபான டைமா இல்ல, சஃபிஷியன்ட் டைம் வந்து மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கல. தேவைப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அப்கிரேட்ஸ் நம்மளால பண்ண முடியல. லோக்கல் லெவல்ல பார்த்தோம்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங்கை நம்மளால ப்ராப்பரா சஃபிஷியன்டான ட்ரைனிங்கை கொடுக்க முடியல. அதே மாதிரி பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரப்ப மாநில அரசாங்கங்களோட பெரிய அளவுல ஒரு கன்சல்டேஷன் இல்ல. இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இதெல்லாம் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸாவே இருக்கு. சரியா? சோ கிரிமினல் லாஸ் அப்படின்னு பாக்குறப்ப இதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜ் பாலிசி, கட்டாயம் 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறது வந்து கேள்விகள் வரும். சோ 2 லாங்குவேஜ் பாலிசினா என்ன அப்படிங்கறத கேட்கலாம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஏன் ஹிந்தி படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கலாம். தமிழ்நாட்டுல கட்டாயம் ஹிந்தியை கொண்டு வரணுமா அப்படிங்கறத கேட்கலாம். 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறதுக்கான பாசிட்டிவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன நமக்கு ட்ரிக்கியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் ஹிந்தி படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. சோ அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் தமிழ்நாட்டுல சென்னையில தான் பாத்தீங்கன்னா தக்ஷின் பிரச்சார் சபாவோட ஹெட் குவார்டர்ஸே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா இவ்வளவு லட்சம் பேர் வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத எழுதுறாங்க. தனிப்பட்ட முறையில தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான உதாரணங்களா தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். ஓகேங்களா? ஹிந்தி எக்ஸாம் இவ்வளவு பேர் எழுதுறாங்க அப்படிங்கறதெல்லாம். சோ வேணுங்கிற மாணவர்கள் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த ஒரு நடைமுறையே தொடரட்டும். இத ஸ்கூல் கரிக்குலம்குள்ள கொண்டு வரணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம சொன்னா போதும். சரியா? சோ இதுதான் 3 லாங்குவேஜ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்டா இருக்கணும். அடுத்தது 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கறத அச்சீவ் பண்ணணும், 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டா வந்து வச்சிருக்கோம். சோ இந்த டார்கெட்டை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிம்பிளா கேட்டா இதுதான் கேள்வியே கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். ஓகேங்களா? இங்க செக்டார் வைஸ் ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துருக்கோம். சோ நீங்க இவ்வளவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதுல இருந்து 1-2 விஷயங்கள் எடுத்து சொன்னா போதும். லைக் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பாலிசி இருக்கு. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மைக்ரோ கிளஸ்டர்ஸை வந்து பில்ட் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் growth வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, சன்ரைஸ் செக்டார்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் வந்து அடுத்து ஃபாஸ்டா சொல்ற மாதிரி உங்களோட ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நியூ ராம்சார் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. சோ ராம்சார் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 20 ராம்சார் சைட் வந்து இருக்கு. சரிங்களா? இந்தியாவில மொத்தம் 89 ராம்சார் சைட் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாட்ல வந்து 4 ராம்சார் சைட் வந்து இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 2 ராம்சார் சைட் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கால், கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி இது 4மே பார்த்தோம்னா நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸா இருக்கு. சரிங்களா? சோ ராம்சார் சைட்ஸ் வேற என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். எதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ராம்சார் சைட்ஸ் எல்லாம் வருது, இந்த 1971 ராம்சார் கன்வென்ஷனை பத்தி ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்பாங்க. அதை தாண்டி ஃபேக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து. சரியா?
சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிஷர்மேன் இஷ்யூ பத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஃபிஷர்மேன் இஷ்யூ அப்படின்னு பாக்குறப்ப என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அதற்கான காரணங்களை தான் நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிறது. இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு மீன் பிடிக்கக்கூடிய முறை பேர். சரிங்களா? ட்ராலி அப்படிங்கிற நெட் வகைகளை வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சோ இந்த ட்ராலி அப்படிங்கிற நெட் வகைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான கேப்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப சின்ன சின்ன கேப்ஸ் தான் இருக்கும். கம்பேர்ட் டு கன்வென்ஷனல் நெட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேப்ஸ் இருக்கும். ஆனா இந்த ட்ராலில வந்து குட்டி குட்டியான கேப்ஸ் தான் இருக்கும். சோ இத நம்ம கடலுக்குள்ள போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மீன் மட்டும் இல்லாம கடல் வளங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? சோ இந்த முறைப்படி நம்ம மீன் பிடிக்கிறோம். இதனால என்ன ஆகுது, இந்திய கடலோர பகுதிகளுக்குள்ள பார்த்தோம்னா மீன்களின் வளம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருது. மீன்களுடைய எண்ணிக்கையுமே கம்மியா இருக்கனாலதான் நம்ம எல்லைகளை தாண்டி அந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரியை தாண்டி இலங்கை கடலுக்குள்ள போய் அங்க போய் மீன் பிடிச்சிட்டு வரோம். இப்ப அங்க மீன் வளம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க மீன் வளம் நல்லாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற முறை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவில இன்னும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏசிமெட்ரிக் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன ஏசிமெட்ரிக் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இது லைவ்லிஹுட்டை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கொஞ்சம் வெல் ஆஃபா இருக்காங்க கம்பேர்ட் டு இலங்கை தமிழர் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப. சோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த மீன் பிடிக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது. சோ அததான் இங்கே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லிமிடெட் ஃபிஷிங் ஸ்பேஸ் இன் இந்தியன் வாட்டர்ஸ். சோ நம்ம எல்லைக்குட்பட்டு பார்த்தோம்னா மீன் பிடிக்கக்கூடிய இடமும் கம்மியா இருக்கு, மீனோட வளமும் வந்து கம்மியா தான் இருக்கு. அததான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது தமிழ்நாடு மெரைன் ஃபிஷிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1983 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. சோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடோட கோஸ்ட் லைன்ல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கு. கோஸ்ட் லைனை ஒட்டி கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தோம்னா நம்மளால மீன் பிடிக்க முடியாது. சோ ஆல்ரெடி நமக்கு மீன் பிடிக்கிறது கொஞ்சம் இடம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இருக்கனாலையுமே நம்மளோட மீனவர்கள் வந்து நம்மளோட எல்லைகள் அந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரியை தாண்டி போய் மீன் பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த இலங்கை கடல் எல்லைகளுக்குள்ள போய் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இல்லாம இருக்கிறதா. இப்ப அரசாங்க தரப்புல இருந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்றாங்க அப்படின்னா, டீப் சி ஃபிஷிங் அப்படிங்கறத ஒரு ஆல்டர்னேட்டிவா சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த டீப் சி ஃபிஷிங் அப்படிங்கிறது நம்மளோட மீனவர்களுக்கு பார்த்தோம்னா இன்னும் வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது, அடாப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் இல்லாமதான் இருக்கு. ஏன்னா டீப் சி ஃபிஷிங் பண்ணணும், ஆழ்கடல் மீன் பிடிக்கிறது பண்ணணும் அப்படின்னா அதற்குன்னு தனியா ஷிப்பு தேவைப்படும். அப்ப அதுக்கு தனியா நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸும் கூட நமக்கு ஒரு காரணமா தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்றது என்ன அப்படின்னா டீப் சி ஃபிஷிங் தான் ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுக்கு இந்த மாத்திய சம்பட யோஜனாக்கு கீழே சப்சிடிஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இதனுடைய அடாப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கம்மியா இருக்கனால இந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சீ வீட் கல்டிவேஷன், ஓசன் ரான்ச்சிங், இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கதான் செய்யுது. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான காரணமா இருக்கு. சோ வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வேற என்ன கேள்விகள் கேட்கலாம். ஒண்ணு என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். இந்த மீனவர் பிரச்சனை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதா கேட்பாங்க. சோ அதுக்குதான் நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐனேட் சைட், சிவக்கலையில இருக்கக்கூடிய ஐனேட் சைட் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வரப்ப உங்களுக்கு இந்த கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி சைட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா. சரிங்களா? சோ இந்த ஐனேட் சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு சிவக்கலையில கிடைக்கப்பட்ட பொருட்கள், நமக்கு அகழ்வாராய்ச்சியில இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஒரு 2 டெஸ்டிங்க்கு வந்து அனுப்புறாங்க. என்ன டெஸ்டிங் அப்படின்னா ஆக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற இந்த டெஸ்டிங் அனுப்புறாங்க. அதே மாதிரி ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் அப்படிங்கிற இந்த டெஸ்டிங் வந்து அனுப்புறாங்க. சோ இந்த டெஸ்டிங்ஸோட கண்டுபிடிப்புகள் மூலியமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சிவக்கலையோட ஐனேஜ் காலகட்டம் அப்படிங்கிறது 2953 BCல இருந்து 3345 BC வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். சரிங்களா? சோ கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து பார்த்தோம்னா 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இதுதான் நமக்கு சிவக்கலையில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு டேட் அப்படிங்கிறது. சோ எந்த இடத்துல இந்த
பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகலை பரம்பு அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இந்த பரம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கூட கேட்கலாம். அப்படின்னா பரியல் சைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? சோ இது எல்லாமே இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை தான் நம்ம முதலமைச்சர் வந்து வெளியிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் தமிழ்ல பாத்தீங்கன்னா இரும்பின் தொன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள் யாருன்னா ராஜன் மற்றும் சிவானந்தம் அவர்கள் தான் இந்த புத்தகத்தோட ஆசிரியர்களா இருக்காங்க. இந்த புத்தகத்துலதான் நமக்கு சிவகலையில இருந்து இந்த மாதிரி பொருட்கள் எடுத்து அதை வந்து AMS OSL அப்படிங்கிற டெஸ்டிங் அனுப்பியிருக்கோம். அதுல இருந்து கிடைக்கப்பட்ட டேட்ஸ் தான் இதெல்லாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பாக்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் டெசிஷன்ஸ் ஆன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இம்பாக்ட வந்து நம்ம ரெண்டா பார்க்கலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு எங்க அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா H1B விசால ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த H1B விசாக்கு கீழே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அமெரிக்கன் MNCஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க. ஆன்சைட் போறது எல்லாமே இந்த H1B விசாக்கு கீழே தான் வருது. சரிங்களா? இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்க ஆல்ரெடி H1B விசாக்கு கீழே எக்ஸிஸ்டிங்கா அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க கூட இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா டீபோர்டேஷன். ஓகேங்களா? டீபோர்டேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா நமக்கு இந்தியால இருந்து நிறைய பேரு இல்லீகலா அமெரிக்கால இருக்காங்க. ஓகேங்களா? அமெரிக்காவுக்கு எப்படி போறாங்க? மெக்சிகோ வழியா போறாங்க. கனடால இருந்து அமெரிக்கன் பார்டர் கிராஸ் பண்ணி அமெரிக்கால வந்து வாழ்றாங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் தான் இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டேர்ம் பண்ணி அந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு இம்பாக்டா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தப்ப கூடயும் டிபார்டேஷன் அப்படிங்கிறது இவ்வளவு தீவிரமா இல்ல, இவ்வளவு இன்டென்சிஃபைடா இல்ல. ஓகேங்களா? சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 25% டாரிஃப் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 25% டாரிஃப் எதுல அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ்ல. ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு டைரக்டா இந்தியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடிய ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அது மேல ஒரு 25% டாரிஃப் அப்படிங்கறத போட போறாங்க. இது இந்தியாவுக்கு இன் பர்டிகுலரா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குமே வந்து இது ஒரு பாதிப்பா தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டா ரஷ்யா கிட்ட வந்து S-400 மிசைல்ஸ் அப்படிங்கறத வாங்கியிருப்போம். சோ இது வந்து அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா தான் நம்ம வாங்கியிருப்போம். சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த சாங்ஷன்ஸ் அப்படிங்கிற ரிஸ்க் கூட நமக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த அளவுக்கும் போகாது. சரிங்களா? சோ இது எல்லாமே நெகட்டிவ்ஸா பாக்குறோம். இதுவே பாசிட்டிவ்ஸா பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் வந்து ட்ரேட் வார் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பார்த்தோம்னா மாத்தி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படிங்கறத போட்டுக்கிறாங்க. ஒரு ட்ரேட் வார் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு இல்லையா? சோ இந்த ட்ரேட் வார் போயிட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு உள்ள வரக்கூடிய சைனாவோட எக்ஸ்போர்ட் எல்லாமே, சைனாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதிக விலையில இருக்கும். அதனால அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய இந்தியன் மார்க்கெட்டை வந்து தேடுவாங்க. சரிங்களா? அதனால இந்தியால இருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும். ஓகே, இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகும். இந்தியாவோட இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அதிகமா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சைனா மேல ஒரு பொருளாதார தடையை அமெரிக்கா போடுறாங்க. ஓகே, அதனால பதிலுக்கு அமெரிக்கா மேல சைனா பொருளாதார தடையை போடுவாங்க. இந்த மாதிரி மாத்தி ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் அப்படிங்கறத போட்டுட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? இதனால என்ன ஆகுது, அமெரிக்காவுக்கு உள்ள வரக்கூடிய சைனாவோட ப்ராடக்ட்ஸோட விலை அப்படிங்கிறது அதிகமாகறதுனால அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்கன்னா சைனாவுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய இந்தியன் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இந்தியால இருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. சரிங்களா? சோ அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ட்ரம்போட ஒரு மீட்டிங் இருந்திருக்கும், நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் ட்ரம்புக்கும். அதுல இருந்து ஒரு சில டேக் அவேஸ் நம்ம எடுத்துக்கலாம். என்ன டேக் அவேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வேல்யூ அப்படிங்கறத 2030க்குள்ள $500 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேக் அவேவா இருக்கு. அடுத்தது F-35 ஜெட்ஸை வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க அமெரிக்கா. சோ அது ஒரு முக்கியமான விஷயம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தகாவூர் ராணா அப்படிங்கிற ஒரு மும்பை அட்டாக்கை சேர்ந்த ஒரு டெரரிஸ்ட் வந்து யூஎஸ் பிரிசன்ல வந்து இருக்காரு. அவரை எக்ஸ்ட்ராடிஷன் பண்றதுக்கு அப்ரூவல் வழங்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னா ஒரு பிரிசனரை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட்டிட்டு வருது, சரிங்களா? சோ அந்த மாதிரி தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வர போறோம். சோ இதுவுமே வந்து ஒரு கீ டேக் அவேவா இருக்கு. சோ இது மூணுமே வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ்ல ரொம்ப நாளா சொல்ல முடியும், சரிங்களா? அப்ப டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு கேக்குறப்ப பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஆன்சரை கொடுத்தா இன்னுமே வந்து ஒரு வெல் ப்ரிப்பேர்ட் ஆன்சரா நம்ம பேனல் முன்னாடி கொடுக்க முடியும், சரியா? அடுத்தது ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட். ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கும், சரிங்களா? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனெக்சேஷன் ஆஃப் கிரீமியா அப்படிங்கறது சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ கிரீமியாவோட அனெக்சேஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசனா இருந்திருக்கும், ஓகேங்களா? சோ அனெக்சேஷன் கிரீமியா எப்போனா 2014ல கிரைமியா வந்து ரஷ்யா அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க. அனெக்சேஷன் அப்படின்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைமியால ஒரு ரெஃபரண்டம் நடந்திருக்கும். அந்த மக்களுமே வந்து நாங்க ரஷ்யாவோட ஒரு பார்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ரெஃபரண்டமோட முடிவாகவும் இருந்திருக்கும், சரிங்களா? சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா யுக்ரைன் மேல ஒரு ஒரு பிரஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மத்த பிளேசஸையுமே பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது. இதனால யுக்ரைன் நேட்டோவோட ஒரு பார்ட்டா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ நேட்டோ அப்படிங்கிறது அமெரிக்கா தலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ யுக்ரைன் வந்து நேட்டோல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதை அப்போஸ் பண்ற ரஷ்யா யுக்ரைன் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சரியா? சோ இப்படிதான் இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட்னால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுச்சு அப்படின்னு கேட்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யுக்ரைன்ல நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிசின் படிச்சாங்க. சோ அவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க. அவங்களோட ஸ்டடீஸை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி யுக்ரைன்ல இருந்த இந்தியன்ஸை வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபரேஷன் கங்கா அப்படிங்கறத பிளான் பண்ணி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஃபா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில் அப்படிங்கறத இந்தியா அதிகமா யுக்ரைன் கிட்ட இருந்து அந்த ரீஜன்ல இருந்து அதிகமா நம்ம இம்போர்ட் பண்றோம், சரிங்களா? சோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆச்சு, அந்த ஒரு இம்போர்ட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆச்சு. இதனால லோக்கல் மார்க்கெட்ல பிரைசஸ் வந்து அதிகமாச்சு, சன்ஃபிளவர் ஆயிலோட விலை அதிகமாச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதையுமே அதிகமா நம்ம யுக்ரைன் ரீஜன்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருப்போம். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் மார்க்கெட்ல ஃபெர்டிலைசரோட பிரைசஸுமே அஃபெக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? இதெல்லாமே நெகட்டிவ் சைட்ல நம்ம சொல்றோம். இதுவே பாசிட்டிவ் சைட்ல பார்த்தோம்னா ரஷ்யா மேல யுக்ரைன் இந்த சென்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு எக்கனாமிக் சாங்ஷன் அப்படிங்கறத போட்டாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட க்ரூட் ஆயில ரஷ்யானால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட விற்க முடியாம போகுது. அப்ப ரஷ்யா கிட்ட சர்ப்ளஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்கு. அந்த சர்ப்ளஸ் க்ரூட் ஆயில ரஷ்யா யார்கிட்ட விற்கிறாங்க அப்படின்னா இந்தியா கிட்டயும் சைனா கிட்டயும் விற்கிறாங்க. சோ இதுல ரஷ்யாவோட க்ரூட் ஆயில இந்தியா ருபீஸ்லயே நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம், ஓகேங்களா? ருபீஸ்லயே ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில வாங்க ஆரம்பிச்சோம். இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயிலா வாங்கி அதை என்ன பண்றோம்னா ரிஃபைன் பண்ணி இந்த ரிஃபைன் பண்ண பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையுமே நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிளுக்கு நெதர்லாந்து போன்ற கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து நம்ம சேல் பண்றோம், சரிங்களா? சோ இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ரெவென்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருந்த ஒரு விஷயம், ஓகேவா? ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறோம், க்ரூட் ஆயில் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி மறுபடியும் யார்கிட்ட விற்கிறோம்? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட அதை வித்துறோம், சரிங்களா? சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய விஷயம். சோ ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட்னால இந்தியாவுக்கு என்ன ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவோட அபிஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திரும்ப திரும்ப எல்லா கான்ஃபிளிக்ட்டையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், டயலாக் அண்ட் டிப்ளமசி. இந்த டேர்மை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். இந்தியா டயலாக் அண்ட் டிப்ளமசியை தான் வந்து விரும்புறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல பாக்குறப்ப யுனைடெட் நேஷன்ஸ்ல ரஷ்யா மேல நிறைய ரெசல்யூஷன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எந்த ரெசல்யூஷனுக்குமே இந்தியா ஓட் பண்ணவே இல்லை. இந்தியா அப்ஸ்டெயின்ட் ஃப்ரம் ஓட்டிங், நம்ம ஓட் பண்ணாமே விட்டுருக்கோம், சரிங்களா? சோ நம்ம ரஷ்யா கிட்டயும் சரி யுக்ரைன் கிட்டயுமே சரி ஒரு தனிப்பட்ட முறையில தான் போய் இந்த மாதிரி பீஸ்க்கு வந்து பீஸை நோக்கி வாங்க, ரெண்டு கவர்மெண்ட்டும் உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கறத நம்ம தனிப்பட்ட முறையில ரஷ்யா அண்ட் யுக்ரைன் கிட்ட சொல்லியிருக்கோம். இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல நம்ம அதை சொல்லியிருக்க மாட்டோம். நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா வெஸ்டர்ன் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் இந்தியாஸ் ப்ராப்ளம்ஸ், இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் எவ்ரி ப்ராப்ளம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு, சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொன்னாலே போதும், ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனை.
ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிறது 2023ல இருந்து நமக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுலயுமே பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைனால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுச்சு அப்படிங்கறத கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதுல என்ன இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சி ட்ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சி ட்ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏன் சி ட்ரேட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரெட் சி அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இது ஃபுல்லாவே நமக்கு ரெட் சி அப்படிங்கறது சொல்றோம். ஓகேங்களா? சோ இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா பாலஸ்தீனிய மக்களுக்கு சப்போர்ட்டா இந்த இடத்துல ஏமன் அப்படிங்கிற நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழுக்கள் தான் ஹவுதீஸ் அப்படிங்கிற தீவிரவாத குழுக்கள். ஓகேங்களா? சோ இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெட் சி வழியா வரக்கூடிய எல்லா ஷிப்மெண்ட்டையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு சப்போர்ட்டா அப்படின்னா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாமே பார்த்தோம்னா சுவேஸ் கேனல் இந்த இடத்துல இருக்கும். சுவேஸ் கேனல் வழியா ரெட் சி வழியா தான் நமக்கு அரேபியன் சீக்குள்ள வர முடியும். சரிங்களா? அப்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய ஷிப்மெண்ட்டுமே அஃபெக்ட் ஆச்சு. அப்ப இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது எல்லாமே அஃபெக்ட் ஆச்சு. அதுதான் நம்ம டைரக்டா என்ன சொல்றோம், சி ட்ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அஃபெக்ட் ஆச்சு. ஷிப்பிங் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாச்சு. ஷிப்பிங் இன்சூரன்ஸோட காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாச்சு. இது எல்லாமே டைரக்டான ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூயஸ் கேனல் வழியா வரக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது கம்மியாகி மறுபடியும் பழைய ரூட்ல கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா ஒரு சில ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி விடப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சி ட்ரேட வந்து அதிகமா அஃபெக்ட் பண்ணுச்சு. இன்னொரு இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவில் நடந்த G20 மாநாடப்ப IMEC அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராஜெக்ட சைன் பண்ணிருக்கோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கோம். இந்த IMEC-ல பாத்தீங்கன்னா 8 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா 8 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதுல ஒன் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல். சரிங்களா? சோ இஸ்ரேல் வந்து இந்த IMEC-ல ஒரு இன்டெகிரல் பார்ட். ஓகேங்களா? இஸ்ரேல் தான் வந்து கனெக்டிங் பாயிண்டாவே இருக்கும் இந்த IMEC ப்ராஜெக்ட்ல. ஆனா இஸ்ரேல் வந்து இந்த கான்ஃபிளிக்ட்ல இருக்கனால இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணதோட நிக்குது, ஒரு அனௌன்ஸ்மெண்டோட நிக்குது. அதுக்கப்புறமா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே நடக்கல இந்த IMEC அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல. சோ இந்த IMEC அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு ரொம்ப 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 பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். பட் ஸ்டில் அந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கிறது இந்தியாவை லாங் டேர்மா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த ரெண்டு இம்பாக்ட் உங்களால சொல்ல முடியும். இந்த இடத்துல நீங்க IMEC பத்தி சொல்றப்ப இதுல இருந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. IMEC-னா என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் மெம்பர் கண்ட்ரிஸா இருக்காங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த இஸ்ரேல் ஹமாஸ், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த பிரச்சனையில இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. சோ இந்தியா எப்பயுமே பார்த்தோம்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கறதான் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சாவரின் இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் சாவரின் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. சரிங்களா? இததான் நம்ம 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்தியா சின்ஸ் பிகினிங் நம்ம இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனா என்னதான் ப்ரொபோஸ் பண்றோம், இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கறத ப்ரொபோஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்ததான் ரீசெண்டா வந்து இந்த யஸ்வந்த் சின்ஹா கான்ட்ரவர்சி அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிமூவல் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ரீசெண்டா நமக்கு பார்த்திருப்பீங்க. சோ இந்த யஸ்வந்த் சின்ஹா அப்படிங்கிற இந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் வீட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு ரூபாய் நோட்டுகள் எரிஞ்ச நிலையில வந்து கிடைச்சிருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி இவர் மேல ஒரு என்கொயரி கமிட்டி அப்படிங்கிறது, டிபார்ட்மெண்டல் என்கொயரி அப்படிங்கறத ஜுடிஷியரியே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த என்கொயரி ப்ராசஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கோம். லைக் பார்த்தோம்னா இந்த இன்ஹவுஸ் என்கொயரி அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த இன்ஹவுஸ் என்கொயரியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸ். அது ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் கிட்ட இருந்து அவரோட ஒப்பீனியன் என்ன, அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மெம்பர் கமிட்டி போடுவாங்க. இந்த 3 மெம்பர் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவர் வந்து குற்றம் பண்ணிருக்காரு இல்ல அப்படின்னு சொல்லி. சோ இன்கேஸ் அவர் குற்றம் பண்ணிருக்காரு அப்படின்னா ஜுடிஷியரி என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு வந்து ரிசைன் பண்றதுக்கு இல்ல ரிட்டையர் ஆகிறதுக்கு, வாலண்டரியா ரிட்டையர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த ஜட்ஜ் வந்து அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணாம
கேஸ் நடக்கட்டும் அப்படிங்கறத சொன்னார் அப்படின்னா பார்லிமெண்ட்ல அவரை ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதுதான் அந்த இன்ஹவுஸ் என்கொயரி ப்ரொசீஜர் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இதோட சேர்த்து நமக்கு சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸா என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு கொலீஜியம் சிஸ்டம் பத்தி கேட்பாங்க. கண்டிப்பா கொலீஜியம் இந்த ஒரு கான்ட்ரவர்சி வராங்க அப்படின்னா கண்டிப்பா கொலீஜியம் சிஸ்டம் பத்தி கேட்பாங்க. இப்போ கொலீஜியம் சிஸ்டம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கட்டாயம் கேட்பாங்க. இப்போ கொலீஜியம் சிஸ்டம் பத்தி நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா சேஃபான ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் ரீசெண்டா வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ராஜ்யசபால ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ராஜ்யசபால போத் ரூலிங் பார்ட்டியும் சரி ஆப்போசிஷன் பார்ட்டியும் சரி ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருப்பாங்க. இந்த கொலீஜியம் சிஸ்டம்க்கு ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அக்கேஷன்ஸ்ல தான் வந்து பேசுவாங்க. சோ இந்த கொலீஜியம் சிஸ்டத்தை அப்போஸ் பண்றதுல முன்னாடியில இருந்தே சரி 2014ல அந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அந்த ஆக்ட் வந்தப்ப கூடயும் சரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போத் ரூலிங் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இருந்திருப்பாங்க. அப்ப கொலீஜியம் சிஸ்டத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான விஷயத்தை தான் இங்க தேடிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா கொலீஜியம் சிஸ்டத்துக்கு கொலீஜியம் அப்படிங்கிற சிஸ்டம் டிரான்ஸ்பேரன்சி இல்லாம இருக்கு. நமக்கு ஒரு என்ன ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் எல்லாம் இருக்கு, ஏன் விமன் ஜட்ஜஸ் வந்து கம்மியா செலக்ட் ஆகிறாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொலீஜியம் மேல வைக்க முடியும். சோ தட் நம்ம கொலீஜியம்க்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்த கொலீஜியம் தாண்டி போறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சோ இப்ப கொலீஜியம் தாண்டி போறப்ப நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னா என்ஜேஏசி அப்படிங்கறத சொல்லலாம், இல்லாட்டி ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த இடத்துல பேசலாம். சரிங்களா? ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ்னா அப்ப இதோட கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் ஆர்டிகல் 312 கீழே நம்ம கொண்டு வரோம். சோ இந்த ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரியான ஒரு சஜஷன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா? கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறப்ப கொலீஜியம் பேஸ்டா தான் கேட்பாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரிவைவல் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. சோ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் அமைப்புகள் எல்லாருமே வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே. சோ அப்ப ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். சோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே வேணுமா இல்ல வேற ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய நடைமுறையை வந்து பின்பற்றலாமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்கலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணுமா அப்படின்னு கேட்டா தமிழக அரசாங்கம் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், இதுல இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் தலைமையில அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்னும் சப்மிட் ஆகல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்லயே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. சோ இத அரசாங்கம் பார்த்தோம்னா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி தலைமையில ஒரு கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேசிஸ்லயே நம்ம ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பத்தி அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் கேட்டாங்கன்னா என்னெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ இந்த பிடிஎஃப் அப்படிங்கறத உங்களுக்கு அட்டாச் பண்ணிருப்போம். சோ எடுத்து பாருங்க. கட்டாயம் ஒரு டைம் இந்த 26 பேஜ் டாக்குமெண்ட்டை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஃப்ரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். உங்களோட இன்டர்வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ்க்கு நல்லா ஆன்சர் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.